முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள், சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், இந்த வரலாறு தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸுக்கு துணையாக நின்ற தமிழர்களுக்கு யார் துணையா இருந்தாங்க? தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இவருக்கு எதிரான படை யார் திரட்டுறாங்க? சாவர்கர் திரட்டுறாரு. யார் சாவர்கர்? RSS ஆரம்பித்தவர் அவர்கள் ஒருத்தர், இந்து மகாசபை ஆரம்பித்தவர்கள் ஒருத்தர், பிஜேபி ஆரம்பித்த இந்து மகாசபையினுடைய தலைவர். அவர் என்ன பண்றாரு? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை திரட்டுறாரு. இவங்க தேசபக்தர்கள். நீங்க கொண்டாடுகின்ற அந்த தலைவரினுடைய முயற்சியை வீழ்த்தியது யாருன்னே தெரியாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறீங்களே, இது அவருக்கு நீங்க செய்யற துரோகம் தானே? சுபாஷ் சந்திர போஸ் தமிழர்களை திரட்டி இந்தியாவின் மீது படையெடுத்து வெள்ளையர்கள் விரட்டுவதற்கான யுத்தம் நடத்தினார். இந்திய தேசிய ராணுவம், INA நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல மிகப்பெரிய அளவுக்கு போய் பங்கெடுத்தது மலேசியா, பர்மா பகுதியில் இருந்த தமிழர்கள் தான் நின்னாங்க. அவர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தபோது பிரிட்டிஷ் படை சண்டை போட்டது, மிகப்பெரிய நம்ம ஆட்கள் இறந்து போனாங்க. அப்ப இந்தியாவை பாதுகாப்பதற்கு பிரிட்டிஷ் கிட்ட படை இல்லை. அப்ப இந்த பிஜேபியை ஆரம்பித்த தாய் கழகமான இந்து மகாசபை துவக்கிய, RSS துவக்கிய சாவர்கர் என்ன பண்றாருன்னா 1942 பிரிட்டிஷ் இந்தியாவை, பிரிட்டிஷ்காரர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டின் விரோதிகள் நாட்டின் கிழக்கு பக்கமாக படையெடுக்க வர்றாங்க. எங்கே? அசாம், நாகாலாந்து, மணிப்பூர் பகுதியிலே படையெடுக்க வர்றாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்து மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இளைஞர்களை திரட்டி பிரிட்டிஷ் படையில சேர்க்கிறார். இந்த படை தான் சுபாஷ் சந்திர போஸ் படை எடுத்து சண்டை போடும். இன்னைக்கு பிஜேபி ஆரம்பிச்சாங்களே அந்த கட்சிக்காரங்கள, அவர்களுடைய தலைவர்கள் அன்னைக்கு நடத்தின சண்டை தான் அந்த சண்டை. சுபாஷ் சந்திர போஸுக்கு துணையாக நின்ற தமிழர்களுக்கு யார் துணையா இருந்தாங்க? தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதுதானே நம்ம வரலாற்றுல படிச்சது. நான் கேட்கிறோம், அப்ப இவருக்கு எதிரான படை யார் திரட்டுறாங்க? சாவர்கர் திரட்டுறாரு. யார் சாவர்கர்? RSS ஆரம்பித்தவர் அவர்கள் ஒருத்தர், இந்து மகாசபை ஆரம்பித்தவர்கள் ஒருத்தர், பிஜேபி ஆரம்பித்த இந்து மகாசபையினுடைய தலைவர். அவர் என்ன பண்றாரு? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை திரட்டுறாரு. இவங்கள தேசபக்தர்கள். இது பதில் சொல்லுவாரா? இதை விட பச்சை துரோகம் வேற யார் செஞ்சிருப்பா வரலாற்றுல? மே 14 சொல்லுது, ஒரு பிஜேபி RSS தலைவர்கள் இது குறித்து எங்க கூட பேச, விவாதிக்க தயாரா இருக்காங்களா? இந்த நாட்டை காட்டி கொடுத்தது மட்டும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவர்கள் இவங்க தான். சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த தமிழர்களை காட்டி கொடுத்தது, கொன்னது இவங்க தான். இவங்க உருவாக்கிய படை தான். நாங்க வெளிப்பட கேட்கறாங்க, பிஜேபி ஒருத்தர் பேசட்டும் எங்க கிட்ட, வெளிப்பட சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச் நாங்க வைக்கிறோம். யார வேணா உங்களுடைய RSSல மிகப்பெரிய வரலாற்று அரசியல் யார வேணா கூட்டிட்டு வாங்க, இந்த தகவலை பதில் சொல்லுங்க பாப்போம். முத்துராமலிங்க தேவரை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள், சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், இந்த வரலாறு தெரியுமா? படிங்க, அதான முக்கியம். நீங்க கொண்டாடுகின்ற அந்த தலைவரினுடைய முயற்சியை வீழ்த்தியது யாருன்னே தெரியாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறீங்களே, இது அவருக்கு நீங்க செய்யற துரோகம் தானே? தயவு செஞ்சு வரலாறு படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யார் போராடினாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்போம். அம்பேத்கருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, பெரியாருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, மகாத்மா காந்திக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, முத்துராமலிங்க தேவர் அவருக்கும் எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, காமராஜர் கொலை செஞ்ச முயற்சி இந்த கும்பல் தான். சொல்லுங்க பாப்போம், யார் நல்லது, ஏதாவது ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்காங்களா?